கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிற ஒரு சிறிய வேத வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. யோவான் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிறப்போ ஒரு மனிதன் 38 வருடம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை நாம் பார்க்குறோம். இந்த மனுஷன் அங்கே ஒரு குளம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெதெஸ்தா குளம். இந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் இருக்கின்றன. அந்த 5 மண்டபங்களிலே ஒரு மண்டபத்திலே இந்த மனிதன் படுத்திருக்கிறான். இவன் பேரலைஸ், நடக்க முடியாமல் இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இங்கே நாம் சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனை பற்றி சில விஷயங்களை இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாவதாக, அவன் நீண்ட நாள் வியாதிப்பட்டு இருந்தவனாக இருந்தால் கூட அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தண்ணீர் கலங்கும்போது நம்ம அந்த குளத்தில் இறக்கி யாராவது விடுவாங்க, நாம் சுகம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். இது நாம் முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ரெண்டாவதாக, அவன் சொல்கிறான், என்னை இறக்கி விட ஒருவரும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அப்படியானால் உறவினர்களோ தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ அப்படி அவனை இறக்கி விட யாருமே இல்லை. ஒருவேளை முன்னாலே இறக்கி விட்டுருந்தா 38 வருடங்களுக்கு முன்னாலே அவன் சுகம் பெற்றிருப்பான். ஆனால் யாருமே அவனை இறக்கி விடுறதுக்கு இல்லை. அடுத்தால நாம் பார்க்குறோம், யாருமே இல்லைன்னு சொன்ன அவன் இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்த உடனே யூதர்கள் அவனிடத்தில் வர்றாங்க. யூதர்கள் அவனிடத்தில் அவனை என்கொயர் பண்ணி எப்படி சுகம் கிடச்சிது, யார் சுகம் கொடுத்தா என்று சொல்லி அவனுக்கு ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஓய்வு நாளில் இயேசு எப்படி சுகம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டபடியாக அங்கே வர்றாங்க. அடுத்தால நாம் பார்க்குறோம், அவன் இயேசுவை அறியவில்லை. ஏன்னா அவன் சுகம் கிடச்ச உடனே யார் உனக்கு சுகம் கொடுத்தா அப்படின்னு கேட்குறப்ப அவனுக்கு சொல்ல தெரியல. முதலாவதாக அவன் இயேசுவை அறியவில்லை. அடுத்து நாம் 5ஆவதாக நம்ம அங்கே பார்க்குற காரியம் என்னென்னா, அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த நோய் அந்த வியாதி அவனை தாக்கியிருக்கிறது. இது இயேசுவே அவனுக்கு சொல்கிறாங்க. 5ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ நீண்ட நாள் அவன் வியாதிப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய பாவமாக இருந்திருக்கலாம். அதான் இயேசு அப்படி சொல்கிறாங்க, இனியும் உனக்கு ரொம்ப கேடானது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீண்ட நாள் பிரச்சனையில் இயேசுவே அவனை தேடி வர்றாங்க. அந்த குளத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு தேடி வந்த மனுஷன் இந்த மனுஷன். இப்போ நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் பொறுமையோடு காத்திருந்தான்னு நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பின்னால் அவன் சுகம் பெற்ற பிறகு என்ன செய்கிறான், தன்னை சுகப்படுத்தியவர் இயேசு அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு அவன் அறிவித்தான். அவன் அதை மறைச்சி வைக்கலை, எனக்கு சுகம் கொடுத்தவர் இயேசுன்னு சொல்லி அவன் இடமா சொல்லி அறிக்கையிடுறான். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து, இந்த சம்பவம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. பல வருடங்களாக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருக்கலாம், அமைதி இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் மன அமைதி இழந்து வருடக்கணக்கில் என்ன செஞ்சும் எவ்வளவு போராடியும் தீராத பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் பிலிப்பியர் 4:5 இப்படியாக வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் 5-6 வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய கவலைகள் நீண்ட நாளாக உள்ளதாக இருந்தாலும் நாம் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி
விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடு சோத்திரத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனையை நம்ம சொல்லும்போது அவர் கொடுக்குற தெய்வ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சூழ்ந்து கொள்ளும் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். முதலாவது. ரெண்டாவது, அதை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிப்போம். இந்த சாப்டரில் நம்ம அதுதான் வாசித்தோம். முதல்ல காத்திருப்போம், ரெண்டாவது பெற்றுக்கொள்வோம், மூன்றாவதாக அறிக்கையிடுவோம். இயேசுடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுவோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.